என் லைஃப் டைம் ஃபுல்லா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கா? நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம், வாழ்க்கை அப்படின்னாலே அது அப் டவுன் அப் டவுன். நிறைய உயர்வுகளை பார்க்க முடியும், அதே நேரத்துல துன்பமான காரியங்கள், சோகமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள். இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் ஓகே அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் நம்மளை வாழ வைப்பாராம். லைஃப் டைம், த லைஃப் ஸ்பேன், நம்மளுடைய லைஃப் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே களி கூர்ந்து மகிழ நம்மளால முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படி யாருமே நமக்கு சொன்னதில்லை. தெர் இஸ் பாசிபிலிட்டிஸ், தெர் இஸ் ஷுர் அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். கண்டிப்பா வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ முடியும். ஆனா அதற்கு பின்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையா திருப்தியாக்கும். ஆமாங்க, நீங்க காலையில ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன். உங்க லைஃப்ல உங்களால இந்த ஒரு வார்த்தைய வாழ முடியும். வார்த்தை வாழ்வை நமக்கு கொடுக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ உன்னால முடியும். ஆனா நீ இதை செய்யும் போது நிச்சயம் அதை உன் வாழ்க்கையில பார்ப்ப. இன்னைக்கு நம்ம காலையில எழுந்த உடனே மொபைல் போன் பாக்குறோம், நிறைய காரியங்கள் செய்யறோம், ஃபிட்னஸ் பாக்குறோம், இந்த காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை படைத்த தேவனுக்கு முன்பதாக அதை சரண்டர் பண்ணி நம்ம அந்த நாளை துவங்கும் பொழுது இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கைக்கு வருங்க. வாழ்நாள் எல்லாம் நீங்க களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்க உள்ளத்துல நினைச்சது, எதிர்பார்த்தது, சிறு வயதுல இருந்து உங்களுக்கு இருக்கிற ஆம்பிஷன், இல்லைன்னா ஒரு அந்த டிசையர் சொல்லுவாங்க, இல்லைன்னா லாங்கிங் சொல்லுவாங்க, அந்த ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவா. எதுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, காலையில எழுந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க எதுக்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஆன்சர் எல்லாம் உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நடக்கும். அப்ப மகிழ்ச்சியா தானேங்க இருக்கும் வாழ்க்கை. கண்டிப்பா நீங்க இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, என் கிருபை காலைதோறும் புதிதா இருக்கும்னு சொல்லி. எவ்ரி மார்னிங் தேர் ஆர் நியூ மெர்சிஸ் உங்களுக்காக ஆண்டவர் பொழிந்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. அவரோட சமூகத்துல போய் வாழ்ந்து ஜெபித்து உங்க நாளை தொடங்கி வாழ்ந்து பாருங்களேன். உங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் ஹாப்பினஸ் இருக்கும். களி கூர்ந்து நீங்க வாழ முடியும். காட் பிளஸ் யூ.